எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. இது மின்னஞ்சல்களுக்கான நேரம். வந்தனா என்ற தோழியின் மின்னஞ்சலை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். லவ் குரு, இப்ப நம்ம ஒருத்தங்களை விரும்புறோம். அவங்க கிட்ட போயிட்டு நம்முடைய லவ் சொல்லும் போது ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, நம்மள ரிஜெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? அடிக்கடி உங்க மனசுல லவ் இருந்தா போய் சொல்லிடுங்க. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஒர்க் அவுட் ஆகலைன்னா பரவாயில்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுங்கிறீங்க. பட் ஆனா பல பேரால அவ்வளவு லேசா எடுத்துக்க முடியாது இல்ல. ஒருத்தங்க கிட்ட போயிட்டு நம்முடைய காதலை சொல்லி அது ரிஜெக்ட் ஆகி நம்ம காயப்படுறதுக்கு பேசாம அந்த காதலை சொல்லாமலே நம்முடைய மனசுக்குள்ளார அந்த ஸ்வீட் மெமரிஸை சேகரிச்சு வச்சுக்கலாம்ல. எனக்கு இந்த கேள்வி ரொம்ப நாளா மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது லவ் குரு. இதுக்கு பதில் வேணும் அப்படின்னு இருக்காங்க. இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. முதல் விஷயம், எல்லோருக்கும் எல்லா விதிகளும் பொருந்தாது. அண்ட் இன்னொன்னு, காதலுக்கு விதிகளே பொருந்தாது. இப்போ நீங்க காதலை சொல்லாமல் இருந்து உங்களுடைய மனசுக்குள்ளார அந்த ஸ்வீட் மெமரிஸ் அப்படியே வச்சுக்கலாம்னா, ஒருவேளை சொல்லி ஓகே ஆச்சுன்னா அதை விட ஸ்வீட்டான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்டு இருக்குதுல்ல, அது நீங்க மிஸ் பண்ணிடுவீங்கல்ல. அதுக்காக தான் சொல்றது. பட் சொல்லாமல் இருக்கும்போது மனசுக்குள்ளாரையாவது அந்த மெமரிஸ் பத்திரமா இருக்கும். பட் சொல்லி ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் அந்த காயம் தானே மனசுக்குள்ளார இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் எடுக்கலாம். பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பாசிட்டிவா நினைக்கலாமே, தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் கூட உங்களுக்கு பதில் இருக்குது, அது இந்த பாடல்களுக்கு பிறகு சொல்றேன். ஸ்டேடியோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி. கருத்துக்களுக்கு நிலையமோ தொகுப்பாளரோ பொறுப்பாக மாட்டார்கள். Radio City, Love Guru, Love Guru. Radio City, Love Guru. Radio City, Love Guru. Radio City, Love Guru. Radio City. ரேடியோ சிட்டி லவ் குருவாக என்கிட்ட நீங்க கேட்கணும்னு நினைக்கக்கூடிய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதை loveGuru@myradiocity.com மெசேஜ் பண்ணுங்க. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. வந்தனா என்ற தோழியின் மின்னஞ்சலுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு காதலை நம்முடைய மனசுக்குள்ளார சொல்லாமலே கூட அழகான உணர்வாக சுமந்துக்கலாமே. ஒருவேளை சொல்லி அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் காயம் தானே நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நீங்க சொன்னால் உங்களுக்கு ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணப்படும் போது காயம் கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த காதல் அவங்களுடைய மனதிலும் இருந்து அக்செப்ட் பண்ணப்பட்டால் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, அதை விட ஒரு ஸ்வீட்டான மெமரிஸ், ஒரு லைஃப் உங்களுக்கு காத்துட்டு இருக்கும் இல்லையா. அதை நினைச்சு பாசிட்டிவா மூவ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றேன். நமக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்குது, அதை போயிட்டு சொல்றதுக்கான ரைட்ஸ் நமக்கு இருக்குது. அதே மாதிரி அந்த காதலை அக்செப்ட் பண்றதுக்கும் ரிஜெக்ட் பண்றதுக்குமான ரைட்ஸ் அவங்க கிட்ட இருக்குது. ஒருத்தங்க நம்முடைய காதலை நிராகரிச்சா அவங்க நம்மளை நிராகரிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதனால உடனே துவண்டு போயிடுறது அல்லது அது எனக்குள்ளார ஒரு காயத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் பயனளிக்காது. குரு, இதெல்லாம் சொல்றது ஈஸி, மைக் கிடைச்சிருச்சு அப்படிங்கறதுனால நல்லா நீட்டி முடக்கி பேசுவீங்க. உங்களுடைய லைஃப்ல இப்படி எல்லாம் யாராவது ரிஜெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும்னு கூட நீங்க சொல்லலாம். யாருடைய லைஃப்லயாவது இங்க ரிஜெக்ட் அப்படிங்கிற வார்த்தையே இல்லாத ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அந்த நபர் யாருன்னு கொண்டுட்டு வந்து நிறுத்துங்க. அவங்களை நான் ரிஜெக்ட் பண்றேன், அப்படி ஒரு நபர் இருக்கவே முடியாது. சோ உண்மை என்ன, நிதர்சனம் என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு காதலை சொல்லாமலே நம்முடைய மனசுக்குள்ளார வச்சிட்டு இருந்து என்னைக்காவது ஒரு நாள் அன்னைக்கு சொல்லியிருந்திருக்கலாமே, அன்னைக்கு சொல்லியிருந்தா அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமோ, அல்லது அவங்க கிட்டே இருந்து நீ சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஓகே சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோ வந்துச்சுன்னா அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நம்ம வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே அந்த ஒரு மொமெண்ட்ல காணாம போயிடும். அப்படி இல்லாம ரிஜெக்ட் பண்ணப்பட்டாலும் கூட அந்த நட்பை தொடரும் போது மேபி இன் கோர்ஸ் ஆஃப் டைம், காலத்தின் போக்கில் காதலின் போக்கில் மனம் மாறுவதற்கான சாத்தியங்கள் இருக்குது. அதனாலதான் உங்களுடைய மனசுக்குள்ளார காதல் வந்தா தயங்காம எக்ஸ்பிரஸ் பண்ணிடுங்க நான் சொல்றேன். எனிவே, உங்களுடைய கேள்விக்கும் இந்த மின்னஞ்சலுக்கும் ரொம்ப நன்றி. வந்தனா ஸ்டேடியோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம்